இல்லை, எங்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மீட்டிங் இருக்குங்க. எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆலோசனையை கேட்டு ஒரு நல்ல முடிவை நிச்சயமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். முன்னாடி 4ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வராரு, திருச்சி வராரு. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது அழைப்பு இல்லை பேச்சுவார்த்தைக்கு இல்லை இல்லை இதுவரைக்கும் எந்த கூட்டணி முடிவுகள் இல்லைங்க. அவங்க வர்றதுக்காக எங்களுக்கு எந்த அழைப்புமே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவினுடைய மாநாடுக்கான பணிகளை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக யாரும் எங்களை பேசவும் இல்லை, யாரும் அழைக்கவும் இல்லை என்பதுதான் உண்மை. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துடைய அந்த பெயர் தமிழ்நாடு அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீக்கப்படலை, வைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஆல்ரெடி இருந்தது நீக்கப்படலை. ஏன்னா மற்ற ஸ்டேட்லலாம் நம்ம பார்த்தா, இப்போ கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஸ்டேட்டோட பேரோட தான் கவர்மெண்ட் பஸ் வருது. அந்த வகையில் தமிழை நாம் போற்றும் அனைவரும், இன்னைக்கு திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும், ஆண்டவர்கள் ஆட்சி செய்பவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சியும் தமிழை போற்றுகிறோம். தமிழ் வாழ்க என்று சொல்கிறோம். கேப்டன் எப்பொழுதும் சொல்வது போல் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா தான் சொல்கிறோம். எனவே தமிழ்நாடு தமிழுக்கான பெருமை உரியது. எனவே தமிழ்நாடு என்ற பேரோடு அரசு பேருந்து வருவதில் எந்த தவறும் இல்லை. இதை அரசு பரிசீலனை செய்து கவர்மெண்ட் நேமோட அந்த பேரை வைக்கணும்னு சொல்லி நாங்கள் எங்கள் கோரிக்கையை வைக்கிறோம். மாறாதது. எனவே ஒரு மாற்றம் வந்து அதன் மூலம் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடந்தால் நிச்சயம் தேமுதிக நாங்கள் அதை வரவேற்கிறோம். நான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சொன்னது தான் சொல்கிறேன். இந்த முறை 2026 ஒரு மகத்தான, இதுவரை தமிழகம் காணாத ஒரு தேர்தல் வெற்றியாக இருக்கும். நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எனவே அந்த மாற்றமும் அது நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம்.